என்ன சொல்றீங்க? ஏம்மா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நம்ம வீடு என்ன மியூசியம் மாதிரி தெரியுதா? அவன் வரான் ஏதோ ஏழை எடுக்கிற மாதிரி, இத்தனை பவுன் வேணும், கார் வேணும்னு நீங்களும் வாய் அழிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒருத்தன் வந்துட்டு போனான், இன்னும் அவன் போன சாயம் கூட ஆறல, அதுக்குள்ளே இன்னொரு மாப்பிள்ளை தேட பிளான் பண்ணிட்டீங்களா? ஸ்வேதா குட்டி, மாமா பாவம் இல்லை, வீட்டுக்கு போகலாண்டி, டைம் ஆகுது. வீட்டுக்கு போய் சும்மா தானே இருக்க போகிறேன். 5 minutes வெயிட் பண்ணு, நான் போய் விளையாட்டு வரேன். பொண்ணை பெற்று வைக்க சொன்னால் விஷத்தை பெற்று வச்சிருக்கேங்க அக்கா. ஏய், உனக்கு மாமா இல்லைன்னு சொல்லி தாண்டி நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். திடீர்னு இப்போ மாமா வந்து நிற்கிறான்னா? ஏதோ தூரத்து சொந்தமா. சரி விடு, நான் அடுத்த வாரம் வரேன், பேசிக்கலாம். உனக்கு புரியுதா? இப்போவே கிளம்பி வா. ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? கையில் 10 பைசா கிடையாது, மாச கடைசி. வர முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. வரேன், வந்து தொலைக்கிறேன். ஹலோ. மலையிலிருந்து வந்த நம் கடவுள் முருகா. பழனி மலை மீது ஏதோ சொல்லணும்னு வர சொன்னேன். சாமி கும்பிடுங்க, சொல்கிறேன். நேரம் மீதிக்கும் நேரம் சேரும் நிலவு இருவர் மேல் பூங்கொடி பூவாகும் நேரம் பூவே அணையட்டும் பூங்கொடி மேல். அப்புறம் சொல்லுங்க. அது வந்து சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் சொல்லுங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட் பேர்த்தை லவ் பண்ணுறேன். டைம் ஆகுது, ஏந்துடுறா. ஏண்டா என்னை கனவு கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா நீ? ஏன்டா வாள் எதுனா கனவுல எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிச்சான்னு? கனவுல வந்தது இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? டேய், எதுக்குற காலங்காலத்தில் 7 மணிக்கு என்ன எழுப்புனா? ஏய், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 1500 ரூபாய் தேவைத்தா. எது 1500 ரூபாவா? எதுக்கு உனக்கு 1500 ரூபா? ஏய், நிகரிக்காக வேறு ஏதோ பிரச்சனையாண்டா, அங்கே வேறு என்ன நடக்குதுன்னு வேறு தெரில எனக்கு. நான் ஒரு 8 நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நாளில் குத்துறேன் கொடு. ஷோ, இவன் வேறு சாவடிக்கிறான். காலங்காலத்தால் 1500 ரூபா அனுப்பும். ஜிபே பண்ணிட்டோம் பாரு. யாரா அது காலங்கத்தில்? வேறு யார்? அந்த பணம் பிடுங்கி ஹவுஸ் ஓனராக தான் இருக்கும். ஏண்டா அந்த ஆள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, அவரை போய் பணம் பிடுங்கி கிண பிடுங்கின்ற. சரி நீங்களே போய் தரங்க. ஹாய். ஏய், நீ ஏண்டி வந்த இங்க? ஏண்டா ஒருத்தி 300 கிலோமீட்டர் தாண்டி உன்னை பார்க்க வந்தா, எப்படி வந்த, சேஃபா வந்தன்னு கேட்காம ஏன் வந்த நான் கேட்குறேன். நீ சரி, ஓகே, நான் அந்த மலை குருவி கட்டிக்கிறேன். வாடி உள்ள, நீ வேற இல்லாத பிரச்சனை இருக்கு. ஏய் பக்கரி, வர வழியில் அந்த ஆமதலி உன்னை பார்க்கலல்ல? யாரு? அந்த கத்தைய மீச வச்சுட்டு இருந்தவரா? அவனே தான் பார்க்கலல்ல? இல்ல, வரும்போது குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தாரா? நான் ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்தேன். ஹாய் சொல்லிட்டு வந்தியா? போய் உன் ஊர் பேர்லாம் சொல்லிட்டு வர வேண்டியதுதானே? சோ, மறந்துட்ட, போய் சொல்லிட்டு வரவா? ஏய் பக்காரி, மென்டல் மாதிரி பண்ணிட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கா? இப்படி திடுப்புன்னு கிளம்பி வந்தேன்னா என்னதான் பண்ணுறது நான்? ஏண்டா நேற்று நான் சொன்னதுக்கு நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா கையை உங்கற அடிக்க. ஏய், ஃபீல் தாடி பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நீ ஃபீல் பண்ணுற லட்சணமா? இல்லடி. ஏய், இப்போ யாரா? ஏய், வரும்போது யாருன்னா கூட்டினு வந்துட்டேன்னா? நான் வந்தது என் வீட்டுக்கே தெரியாது. ஒருவேளை. டேய், அப்போ நிஜமாலே ஹவுஸ் ஓனர்ரா? இவ்வளோ எங்கடா மறைச்சு வைக்கிறது? இப்போ அந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சு செத்தோம், கையக்கிழமா மாட்டணும். பேசாம இந்த ரூம்ல மறைச்சு வச்சலாமா? டேய், அவனை பத்தி தெரியல உனக்கு? ஒவ்வொரு ரூமா சேர்ந்து பார்ப்பான்.
டேய் பேசாம நீயும் கூட போடா. ஏய் சரி வாடி போலாம். டேய் இருடா, ஏன் இப்படி போகல. பண்ற? இரு. சைலண்டா இரு கொண்டாரோம். நீ பேசாத. ஏய் போய் தொலைடா உள்ள. டேய் சரிடா போடா நீ. ஷோ இந்த ஆளுவ தட்டி நேக்குறானு. உனக்கு ஓனர் எங்கேருந்து இருக்கோம்? டேய், இது என் வீடு. தெரியுது ஓனர். காலங்காத்தால வந்தீங்களே, எதனா முக்கியமான விஷயமானு கேட்க வந்தேன். இல்ல இங்க ஒரு பொண்ணு வந்துச்சு. அது ஏதோ இங்க வந்த மாதிரி இருக்கு. உள்ள யாராச்சும் என்ன இருக்காங்களா? ஓனர் சொல்றீங்க? இந்த வீட்டில் பொண்ணா? ஏன் ஓனர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா? அதில் ஃபர்ஸ்ட் ரூல்ஸே இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு தான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கேவா? ஒத்துரா. வீட்டில் என்னடா பண்ணி வச்சிருங்க? ஒரே விஜய் படமா இருக்கு. நான் தீவிரமான ரசிகர், அதனால தான் விட்டுருக்கேன் ஓனர். தம்பி, நான் கூட சின்ன வயசுல விஜய் ரசிகர் தான்ப்பா. அப்படிங்களா ஓனர்? மண்டபத்தில் தெரியுது. ஏய், அது நான் அஜித் போட்டோ. அது அவனோட தீவிரமான ரசிகர்ல, அதனால ஒட்டி வச்சிருக்கான். ஓஹோ, சரி வரேன்பா. இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா அந்த ஆள் பேசிட்டே இருப்பான்? அங்க என்ன சத்தம்? ஏய் ஒரு 5 நிமிஷம் இரு, போயிரும் வந்தால. ஐயா அது பார்த்து தான் ஓனர், சும்மா தூங்கிட்டு இருக்கான். ஏன் இங்கெல்லாம் தூங்க மாட்டானா? பெட்ரூம்ல தான் தூங்குவானா? பரத், ஏய் ஷோ. பரத் தான் உள்ள இருக்கான் போல இது. இதுதான் ஓனர் நானும் சொன்னேன். அப்ப அது என்னது? எது? அச்சச்சோ. இவனா? இது பிடிக்கும் ஓனர். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன போனை கொடுக்குற? ஓனர் இதில் தான் மேட்ரே இருக்கு. நானே ஒரு கட்ட பிரம்மச்சாரி, என்கிட்ட ஃபோனில் மேட்ரு கேட்டுனா நான் என்னப்பா ஐயோ நினைக்கிறேன்? அது இல்லை ஓனர், இந்த அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். மாற்றி அனுப்பிச்சிருக்கிறானுங்க, ரிட்டர்ன் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஓஹோ, வராங்களா பாரு, இல்லைன்னா சொல்லு, நான் வந்து மேட்ரு முடிச்சிடறேன். சொல்கிறேன் ஓனர், போங்க முதல்ல. ஆமாம், வந்ததுலேருந்தே பார்த்தேன், நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அ- அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு வந்துடுவோம் ஓனர். இதெல்லாம் டைமோட காலையில் முச்சு போட்டணும்பா, இல்லைன்னா சரி, நம்மளுக்கு மாமா. கஷ்டமாயிடும்பா. நீங்கள் போங்க முதல்ல. அப்பா. எப்படியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு பூரா தேடிருப்பீங்க. என்ன தேடினாலும் கிடைக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த அப்பா வீட்டில் இல்லையே. நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் உங்ககிட்ட, இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இன்னொருத்தனை கூப்பிட்டு வராதீங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்கல. குறிப்பாக மணிமேகலை என்கிற என் தாயார். என்னங்க? ஆ, என்ன எழுதியிருக்கா? இந்த படி. எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேலையை பாப்பான்னு எனக்கு தெரியும். இங்கே தான் நல்லா இரு, கொஞ்ச நாள் அங்கே இரு, அது வரைக்கும் உனக்கு கதை விடுவோம். ஹேய் சூப்பரி. அப்போ உங்க அம்மாவுக்கு நீங்க வந்த மாட்டேன் தெரியுமா? தெரியாது. ஏண்டி சூட்டோட சுட நம்ம லவ் மேட்டர் போட்டு உடச்சிட வேண்டியது தானே? உனக்கு தான் என் வீட்டை பத்தி தெரியும்ல. ஆனா ஒன்னா இதை ஒன்று சொல்லுங்கடி, உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றி உனக்கு தான் தெரியும். இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை பரத். வந்ததும் வந்துட்டும் போய் கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஆ? ஏய் ஏதோ சுடா சமோசா சாப்பிட்டுலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுற. கல்யாணம்டி. இந்த பாரு, இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. வா போய் கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஏய் நான்லாம் இன்னும் அதுக்கெல்லாம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலடி. அதானே, ஒரு பொண்ணா வாண்டடாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டால் இப்படி தான் பேசுவீங்க. சீ, நான் போகிறேன். ஏய் நம்பி வந்தான் பாரு, என்ன சொல்லணும். பா